நல்ல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலர் மொமெண்டம்னு அர்த்தம். அப்போ ஆங்குலர் மொமெண்டம்னு என்னது? கோண உந்தம்னு அர்த்தம். கோண உந்தம்னு என்னது? லீனியர் மொமெண்டம் இன்டு டிஸ்டன்ஸ். லீனியர் மொமெண்டம் என்னது? மொமெண்டம்னால என்னது? உந்தம்னு அர்த்தம். மொமெண்டத்தோட ஃபார்முலா என்னது? ml t-1, ரைட்டா? அதுதான் சொல்கிறான். லீனியர் மொமெண்டம்னா நேர்கோட்டில் செல்றதுன்னு சொல்லலாம். லீனியர் நேர்கோட்டில் செல்லக்கூடியது தான் சொல்லுவாங்க. லீனியர் மொமெண்டம் உந்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னது? மொமெண்டத்துக்கு என்னது? ml t-1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்ட்டு டிஸ்டன்சஸ் கூட ஒரு எல்லை சேர்த்துக்கணும். டிஸ்டன்ஸ்னால் எல் தானே நீளம். அப்போது இங்கே ml t-1 இருக்கிறது. கூட இன்னொன்று என்ன சேர்த்துக்கணும்? எல்லை சேர்த்துக்கணும். அப்போ சேர்த்துக்கிட்ட என்னது? 2 ml 1 இன்னொரு எல்லை சேர்த்துக்கிட்டா l⁻². அப்போ ஆச்சா ml⁻². t-1 நல்லா புரியலன்னு நான் வேணா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ml t-1 இருக்குது இன்ட்டு எல். அப்போ இங்கே ஒரு l⁻1 தானே அர்த்தம், இங்கே l⁻1 தானே அர்த்தம். அப்போ இந்த பவர் 1 2 எல் ஆகிப்போச்சா? அதான் சொல்கிறேன். l⁻2 t-2 t-1 ரைட்டா? 1 தானே இருக்குது. இதுதான் அந்த ஃபார்முலா. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அப்போ எலாஸ்டிசிட்டின்னா நீளும் தன்மை. ஒரு ரப்பர் இருக்குது. ரப்பரை நீ இழுக்கிற. ரப்பர் இப்போ சாதாரண 1 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்குது. நீ இழுக்கும்போது 3 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வருது. அப்புறம் விட்டுடுற, திரும்பி அங்கே வந்துடுதா? திரும்பி இழுக்கிற, 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வருது. திரும்பி விட்டுற, அங்கே வந்துடுது. அதான் சொல். கோஎஃபிஷியன்ட்னு என்னது? ஒரு மாறிலிக்கு முன்னாடி உள்ள எண்கள்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் இப்போ 3x அப்படிங்கிற. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி உள்ளது என்னது? அதுதான் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸுன்றது மாறக்கூடியது, ரைட்டா? எக்ஸ் என்பது மாறக்கூடியது. அந்த 3 என்பது மாறாது. அதுதான் கோஎஃபிஷியன்ட்னா ஒரு மாறிலிக்கு முன்னாடி உள்ள ஒரு எண், அதுதான் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டினா நீளும் தன்மை. நீளும் தன்மையோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னால பார்த்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருக்கான்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அப்போது நீளும் தன்மை, அதாவது இப்போ ஒரு ஒயர் இருக்குது, ஒரு ரப்பர் இருக்குது. ரப்பரை இழுக்கிற, நீளுது. அதே மாதிரி இப்போ ஒரு பலூன் இருக்குது, நீ ஊதுற, பெருசாகுது. அப்படி திறந்து விட்டுற, சுருங்கிடுது. அப்போது இந்த நீளும் தன்மைக்கு உள்ள கோஎஃபிஷியன்ட், அதாவது நீளும் தன்மைன்றது மாறிலி. மாறுமா இல்லையா? நீ எவ்வளோ இழுக்கிறியோ அவ்வளோ தூரத்துக்கு வரும். விட்டுட்டேன்னா பல இடத்துக்கு வந்துடும், ரைட்டா? அதோட மாறிலியோட நிலைத்தன்மை கோஎஃபிஷியன்ட்னா ஒரு மாறக்கூடிய பொருளோட முன்பு உள்ள ஒரு இது அதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் குணகம்னு சொல்லுவாங்க. குணகம்னா மாறிலிக்கு முன்பு உள்ள ஒரு எண், அதை தான் குணகம்னு சொல்லுவாங்க. அப்போ மாறிலின்னு அவன் என்ன போட்டிருக்கான்? மீட்சின்னு போட்டிருக்கான், ரைட்டா? அது ஆக்சுவல் மாறிலின்னு அதை இழுக்கிறது, விட்டுட்டேன்னு அங்கே வந்துடுறது. அப்போ இழுக்கிறது விட்டுட்டேன்னு சொன்னால் அது ஃபார்முலா என்னது? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்னது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னா ஒன்றுமே கிடையாது. என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்னா, இப்போ ஒரு ரப்பர் இருக்குது, நீ இழுக்கும்போது அந்த ரப்பர் என்ன பண்ணும்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். உன்னை இழுக்க விடாமல் செய்யும், ரைட்டா? உன்னை இழுக்க விடாமல் செய்யும். ஆனால் உன்னோட பவர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு நீ இழுத்துருவேன், ரைட்டா? அதைத்தான் அந்த இழுக்க விடாமல் செய்கிறது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க. அது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் உனக்கு, ரைட்டா? இப்போ நீ இதை எப்படி தெரிவிக்கும்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு ரப்பரு உனக்கு பவர் ஜாஸ்தி, அது இழுக்கிற, அது இழுத்துருது. ஏன்னா இருந்தாலும் எதிர்ப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இழுத்துடுறேன். இதே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதை இழுன்ற, சின்ன ஸ்ப்ரிங்கு, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கிறேன். ஏன்னா உன் பவருக்கும் அதோட பவருக்கும் நெருக்கி வருது, அது இழுக்க விடாமல் செய்யுது. இருந்தாலும் நீ கொஞ்சம் இழுக்கிற, ரைட்டு, ஓகே, இழுத்துடுற. இன்னொரு ஸ்ப்ரிங் இருக்கப்பா, ரொம்ப கடினமான ஸ்ப்ரிங்கு, அதை போய் இழுன்ற. நீ இழுத்து பார்க்குற, அதனால் உன்னால் இழுக்க முடியல. ஆனால் அதிகமான பவர் கொடுத்தா இழுக்கலாம், உன்னால் இழுக்க அதை முடியலை. ஏன்னா உன்னோட பவர் அதனோட எதிர்ப்புக்கு கம்மியாக இருக்குது, ரைட்டா? எதிர்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கு தான் இழுக்கலாம். ஆனால் அதை எதிர்ப்பு எவ்வளோ இருக்கிறதோ அதை விட அதிகமாக இருந்தால் தான் நீ இழுக்க முடியும், இல்லைன்னா உன்னால் முடியாது. அதுதான் சொல்கிறேன், தன் நிலைமையை மாற்றிக்கொள்வதற்கு அந்த பொருளானது கொடுக்கக்கூடிய எதிர்ப்பு, அதற்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஒரு பொருள்
தன் நிலைமை மாறப்படும் போது கொடுக்கக்கூடிய எதிர்ப்பானது. அதுதான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னால் இப்போ நீ பலூனை இழுக்கிற, ஒரு வயரை இந்த ஒரு ரப்பர் இழுக்கும்போது அந்த ரப்பருக்குள்ளேயே ஒரு எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்பு வந்து உன்னை இழுக்க விடாமல் செய்யும். இருந்தாலும் உன்னோட பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீ இழுத்துடுற. அதனால் அந்த தன் நிலைமை இழுக்கும்போது தன் நிலைமை மாறுது இல்லை. ரப்பர் வந்து சின்னதாக இருக்குது, இழுக்கும்போது பெருசாகிடுது. அப்போ தன் நிலைமையை மாற்றப்படும் போது ஏதாவது ஒரு சக்தியால் தன் நிலைமை மாறும்போது அது உண்டாக்கும் எதிர்ப்புக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயின்னா இப்போ ரப்பர் 1 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்குது. அப்போ நீ இழுத்த உடனே 4 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வருது. அப்போ உண்மையிலே விட்டுட்டேன்னா 1 சென்டிமீட்ரு நீளம், ஆனால் இழுக்கிற 4 சென்டிமீட்ரு. அதை தான் சொல்கிறான். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரெயின் சொன்னது நீ எவ்வளோ இழுக்கிறியோ அதைத்தான் சொல்லுவாங்க. ஏதாவது சேஞ்ச் இன் லென்த் பை லென்த், ரைட்டா? சேஞ்ச் இன் லென்த், எவ்வளோ லென்த்து மாறுபடுகிறது. 1 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரப்பரு அதை நீ இழுக்கும்போது 4 சென்டிமீட்டராக மாறுது. அவள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 1லேருந்து 4க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். அப்போ சேஞ்ச் இன் லென்த்து என்ன எப்படி நம்ம குறிக்கலாம்? டெல்டா எல்லுன்னு குறிக்கலாம். அப்போ ஒரிஜினல் லென்த்து எல்லுன்னு குறிக்கலாம். லென்த்துன்ற நீளம் தானே, நீளத்தை எல்லுன்னு குறிக்கலாம் இல்லையா? அப்போ சேஞ்ச் இன் லென்த் அது நீளம் தான். அதை வந்து என்னது சேஞ்ச் மாறி இருக்குது. அது அப்போ டெல்டா எவ்வளோ மாறி இருக்குது, அதான் போர்ஷன் டெல்டா. அப்போ எல்லு கட் ஆயிரும். அப்போ டெல்டா தான் மிஞ்சும். அப்போ இது டைமென்ஷன் லெஸ், இது டைமென்ஷன் கிடையாது. ஏன்னா இது இல்லை இல்லையா, அளவீடு இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. நான் இது எப்படி நான் உனக்கு போட்டே காமிக்கிறேன். ஏன் அளவீடு இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த கீழே ஸ்ட்ரெயின் அப்படின்னு என்னது, ஸ்ட்ரெயின் STREIN ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். இப்போ அப்படின்னு பார்த்து இப்போ ஒரிஜினல் லென்த்து ஒரு வயருக்கு வந்து 2 சென்டிமீட்டர், ரைட்டா? 2 சென்டிமீட்ரு. நீ இழுக்கும்போது 4 சென்டிமீட்ரு. 4 சென்டிமீட்டர் ஆகிடுச்சா? இப்போ நல்லா வச்சுக்கோ. நீ சாதாரணமாக இருக்கும்போது 2 சென்டிமீட்ரு, நீ இழுக்கும்போது 4 சென்டிமீட்டர். அப்போ சேஞ்ச் இன் லென்த் எவ்வளவு? 4. இப்போ சேஞ்ச் இன் லென்த் என்ன சொல்லுவாங்க? சேஞ்ச் இன் லென்த்துன்னு வரும்போது இதுதான் லென்த்துன்னா டெல்டா எல். என்னது? சேஞ்ச் இன் லென்த்து டெல்டா எல்லுன்றது நீளம், அதோட ஒரிஜினல் நீளம் அந்த பலூனோடது. ஆனால் டெல்டான்றது நீ இழுத்துருக்க, எவ்வளோ தூரம் இழுத்துருக்க, அது எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டதோ அதுதான் டெல்டா. டிவைடட் பை அதை சேஞ்ச் இன் லென்த், அதாவது நீளத்தில் ஏற்பட்ட மாற்றம், டிவைடட் பை ஒரிஜினல் நீளம், அது ஒரிஜினலோட எல்லு. அப்போ இந்த கீழே உள்ள எல்லும் மேலே உள்ள எல்லும் கட்டாயிரும். மீதி என்ன இருக்கும்? டெல்டா தான் இருக்கும். டெல்டான்னா எவ்வளோ தூரம் நீ இழுத்துருக்கியோ, ரேஷியா. இது என்ன சொல்லுவா? ரேஷியோ தான் சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் லென்த் பை டிவைடட் பை லென்த் இஸ் கால்டு, அதைத்தான் என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயின் என்னது? ரேஷியோனா விகிதாச்சாரம். விகிதாச்சாரத்துக்கு ஏதாவது அளவீட்டு இருக்கா, டைமென்ஷன் இருக்கா? இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னால் விகிதாச்சாரம் வந்து கிடையாது. ஏன்னா சேஞ்ச் இன் லென்த்துன்னா டெல்டா எல், அதாவது ரேஷியோ. அதாவது என்னது? ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவல் டு S ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை லென்த் ஒரிஜினல் லென்த். இந்த எல்லும் கட் ஆகிட்டு ரேஷியோ தான் கிடைக்கும். ரேஷியோ எவ்வளவு? 2 இல்லை 3 இப்படி தான் கிடைக்கும். இப்போ எண்ணிக்கையிலே கிடைக்கும். அந்த எண்ணிக்கை நம்பருக்கு வந்து டைமென்ஷன் இருக்கா? இல்லை, டைமென்ஷன் லெஸ், ரைட்டா? அதனால் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ்ன்னு என்னது? அந்த எதிர்ப்பு திரி இருக்கும்போது அது உள்ள அந்த பலூனானது, அந்த ரப்பரானது எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லையா, அந்த எதிர்ப்புன்னு அளவு, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டா? அது என்ன சொல்கிறான் அப்போ அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறான். அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியான்னு அர்த்தம், ரைட்டா? ஸ்ட்ரெஸ்ன்னு என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஸ்ட்ரெயின் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதுக்கு யூனிட்டே இல்லை, டைமென்ஷனே கிடையாது. அதனால் நம்ம அதை எடுக்க தேவையில்லை. ஏன் நம்ம அப்போ ஸ்ட்ரெயினை மட்டும் எடுத்துக்கிறோம். ஏன் ஸ்ட்ரெயினை மட்டும் எடுத்துக்கிறோம்னு சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் மேலே உள்ளது. அது என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா, ரைட்டா? ஃபோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ML_T-2, ரைட்டா? ML_T-2 தானே ஃபோர்ஸு. டிவைடட் பை ஏரியானா L2ன்னு அர்த்தம். அப்போது கீழே L2 இருக்குது, மேலே L இருக்குது. ஒரு L மேலே கட்டாயிரும், கீழே 2 L இருக்குது, ஒரு L கட்டாயிரும். அப்போ கீழே ஒரு L இருக்கும், மேலே உள்ள L கட்டாயிரும், கீழே 2 L ஒரு L கட்டாயிரும், கீழே என்னது? ஒரு L இருக்கும். அந்த L மேலே போச்சுன்னா L-1 ஆயிரும். அப்போ ML-1
அது போக T-2 ரைட்டா, T-2 ரைட். இதானே வந்திருக்கு ஃபோர்ஸில், புரிஞ்சுதா? அப்படி இல்லை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ T-2 இதானே ஃபோர்ஸு, இதானே ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியா ரைட்டா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் பை ஏரியானா L2ன்னு அர்த்தம். அப்போ இங்கே 2 L இருக்குது, இங்கே மேலே ஒரு L இருக்குது, இந்த மேலே உள்ள ஒரு L கட் ஆகிடுது, இந்த இதில் ஒரு L கட் ஆகிடுச்சுன்னா ஒரு L நிற்கும். அப்போ இந்த L மேலே போயிடுச்சுன்னா L-1 ஆயிரும். அப்போ L-1 அதுக்கடுத்து T-2 இதுதான் மிஞ்சும். அதான் போட்டிருக்கோம் ML-T-1 ML-1 T-2 ரைட்டா. போட்டானா விட வந்துருச்சா? கோஎஃபிஷியன்ட் ML-1 T-2 ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியண்ட்டாக விஸ்காசிட்டினா பசபசப்பு. அதாவது இந்த பசையில் இருக்குல்ல, அது பிடிச்சிக்கிட்டு நிற்குது இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, பசபசப்புன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அது என்ன சொல்லுவாங்க? அந்த பாகு குணம், பாகுமை என்னது? பாகுமைன்னா பசபசப்பு. இந்த பசை கம்மல் எடுக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் பிடிச்சிக்கிறது இல்லையா, அதான் விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க, அதான் பசபசப்பு. அதனோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கான்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி ரைட்டா. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் என்னது? ஃபோர்ஸ்ன்னு என்னது? ML-T-2 தான். அது கூட இன்னொரு L சேர்த்துக்கோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் ML⁴ T-2ன்னு அர்த்தம். அப்போ மேலே என்ன இருக்குது? ML நல்லா பார்த்துக்கோங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க மேலே? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ்னு ML-T-2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஒரு L. அப்போ இங்கே முன்னாடி உள்ள 2, அப்போ இது என்ன வரும்? மேலே கூட்டினா ML2 T-2ன்னு வரும். டிவைடட் பை ஏரியான்னு என்னது? ஏரியானா L2ன்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி நம்ம என்ன பார்த்துருக்கோம்? வெலாசிட்டியில் என்ன பார்த்துருக்கோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் ரைட்டா. அப்போ L-T-1. அப்போது இங்கே L3T-1ன்னு இருக்குது. அப்போ இது நான் போட்டே காமிச்சிடுறேன், உங்களுக்கு புரியாது. இப்போ இங்கே பாருங்கள், என்ன போட்டிருக்கான் இதில்? என்ன போட்டிருக்கான்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்னால் ML-T-1ன்னு அர்த்தம் ரைட்டா. ML-T-2 ரைட்டா. ஃபோர்ஸ் ML-T-2 இந்த பாருங்கள், ML-T-2 இருக்கா. இன்ட்டு டிஸ்டன்ஸு இன்னொரு L. அப்போ 2 L ஆச்சா மேலே, இங்கே ஒரு L இங்கே ஒரு L, அப்போ 2ன்னு போட்டுக்கலாமா? அப்போ ML-T-2. அப்போ இந்த L அடிச்சிடலாம் ரைட்டா, அடிச்சாச்சு. இது மேலே ஆயிடுச்சு. அப்போ டிவைட் ML2 T-2 ஆயிடுச்சு. அப்போ கீழே என்ன இருக்குது? ஏரியா. அப்போ L2. அப்போ அது போக என்ன? வெலாசிட்டி என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே. அப்போது என்னது? L-T-1 ரைட்டா இன்ட்டு இந்த L2 இன்ட்டு L இன்ட்டு T-1 ரைட்டா. இப்போ இந்த L2 L³ ஆயிடுச்சா? இந்த 2 L இருக்குது, 2 L⁴ இன்ட்டு L⁴1. அப்போ இது 3 ஆக்கிடலாம். இதை L⁴ ஆக்கிடலாம். L⁴. அப்போ கீழே என்ன இருக்குது? L⁴ T-1 இருக்குது. அப்போ கீழே L⁴, மேலே L⁴ இருக்குது. இந்த L⁴ அடி விட்டு போயிடும், இந்த L⁴ அடி விட்டு போயிடும். அடி விட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? L⁴ இருக்கும். கீழே L⁴ இருக்கும். அப்போது இங்கே T⁻⁻1 இருக்குது இங்கே இதில் கீழே. அப்போ மேலே என்ன இருக்குது? T⁻2 இருக்குது. அப்போ இந்த கீழே இந்த T அடி விட்டு போயிடும், இந்த T அடி விட்டு போயிடும். அப்போ T⁻1 தான் இருக்கும் ரைட்டா. மேலே T⁻⁻1 இருக்கும். T⁻⁻1 இருக்கும். அப்போ கீழே ஒரு L இருக்குது, அது மேலே வச்சுன்னா L-1 ரைட்டா. அப்போ ML-1 T⁻1 அதானே போட்டிருக்கான். இங்கே போட்டிருக்கான் பாருங்கள். என்னது? கோஎஃபிஷியன்ட் விஸ்காசிட்டி என்ன போட்டிருக்கான்? அளவில் ML-1 T-1 இந்த பாருங்கள், அப்படியே T-1 ரைட்டா. கரெக்டாக நீங்கள் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வரும். அந்த ஃபார்முலாவை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். சரி, நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜினா மேல்பரப்பு ஆற்றல்.
மேல்பரப்பு ஆற்றல் எப்படி போக்குறான்? ஒர்க்கு டிவைடட் பை ஏரியா அப்படின்றான். அப்போ ஒர்க்கு டிவைடட் பை ஏரியா தான் மேல்பரப்பு ஆற்றல், ரைட்டா? அப்போ மேல்பரப்பு ஆற்றலில் நம்ம எப்படி எடுக்கிறது? டிவைடட் பை ஏரியான்னு சொன்னால் நம்மளுக்கு ஏரியான்னு என்ன வருது? அதாவது எல் ஸ்கொயர் தானே வருது. ஏரியான்னு சொன்னால் சர்ஃபேஸ் டென்ஷனில் ஏரியான்னு எல் ஸ்கொயர் வரும். அப்போது சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு வரும்போது சர்ஃபேஸ் எனர்ஜி, அப்போ மேல்பரப்பு ஆற்றல். அப்போது ஒர்க் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ml2 T-2 தானே அது ஒர்க்குன்னு என்னது? ml2 T-2 நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே, ரைட்டா? அப்போது டிவைடட் பை என்னது? ஏரியா L2. அப்போ மேலே ஒரு L2 கீழே ஒரு L2 ரெண்டு அடிவிட்டு போயிடும். அதுக்கடுத்து என்ன மிஞ்சும்? T⁻⁻2 மிஞ்சும். அது மிஞ்சிருக்கா? என்ன மிஞ்சிருக்கு? ml2 அந்த மேலே ஒரு L2 இது மிஞ்சி போயிடும். வேணால் போட்டு காமிக்கிட்டா? அந்த பாருங்க, போட்டியே காமிச்சிடுறேன். என்ன போட்டிருக்கான்? ஒர்க்குன்னா ml2 T⁻⁻2, ரைட்டா? ml2 T⁻⁻2 தான் ஒர்க்கு, ரைட்டா? அப்போ டிவைடட் பை ஏரியா, அப்போ L2. அப்போ இந்த L2 இந்த L2 அடிவிட்டு போயிடும். மேலே என்னது? m நிற்குது, T⁻⁻2 நிற்குது. அதான் வந்திருக்கும். T⁻2 நிற்குது, அதான் வந்திருக்கும் பாருங்கள். சர்ஃபேஸ் டென்ஷன் இந்த T⁻2 வந்திருக்கு, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றான். அப்போ வெப்ப அளவு, ரைட்டா? வெப்ப கொள்ளளவு, ரைட்டா? வெப்ப கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றல் பை டெம்பரேச்சர். வெப்ப ஆற்றல்னா ஒரு வெப்ப கொள்ளளவு, அது வெப்பம் எவ்வளவு அது தாங்கும் என்பதை பார்க்கும்போது ஹீட் எனர்ஜி என்னது? ஹீட் எனர்ஜி. என்னால் பார்த்துங்க, வெப்ப கொள்ளளவு அப்படின்னு வரும்போது ஹீட் எனர்ஜி பை டெம்பரேச்சர். அப்போ எனர்ஜி பை டெம்பரேச்சர் என்னது? ஒரு வெப்பம், ரைட்டா? அப்போது எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? L2 T⁻⁻2 இதுதான், ரைட்டா? எனர்ஜியோட ஃபார்முலா, ரைட்டா? ஹீட் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? ஹீட் எனர்ஜி பை என்னது? டெம்பரேச்சர். அப்போ ஹீட் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? L2 T⁻⁻2 தான் ஹீட் எனர்ஜி. அது எனர்ஜி தான் ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம், ஆற்றல், ரைட்டா? அப்போ டிவைடட் பை கெல்வின்னு சொல்லலாம், தீட்டான்னு சொல்லலாம். அப்போ டிவைடட் பை டெம்பரேச்சரோட இது என்னது? டைமென்ஷன் ஆஃப் ஹீட் என்னது? தீட்டான்னு சொல்லலாம், இல்லை கெல்வின்னு சொல்லலாம், ரைட்டா? அப்போது இது மேலே என்னது? ஹீட் எனர்ஜினா ml2 T⁻⁻2 டிவைடட் பை கேன்னா கெல்வின். அந்த கெல்வின் மேலே வச்சுன்னா K-1. இவன் என்ன போட்டிருக்கான்னு பாருங்க. ஹீட் கெப்பாசிட்டி இந்த ml2 T⁻⁻2 K-1, சரிதானே? சரி, நெக்ஸ்ட்டு சார்ஜ் கரண்ட். அப்போ சார்ஜ் கரண்ட், அப்போ சார்ஜுன்றான், சார்ஜில் கரண்ட்டில் சார்ஜ்னு என்னது? ஒரு மின்னோட்டத்தில் ஒரு கரண்ட்டில் உள்ள சார்ஜ்னு என்னது? மின்சாரம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ மின்சாரம்னு என்னது? கரண்ட்டு எவ்வளோ நேரம் ஓடுது? மின்சாரம் என்பது கரண்ட், மின்னோட்டமானது எலக்ட்ரான் எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆகுது என்பதை பொறுத்து மின்சாரம் இருக்கிறது, ரைட்டா? கரண்ட் இன்டு டைம், அது நேரம், எவ்வளோ நேரம் அது அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது என்பதை பொறுத்து இருக்கிறது. அப்போ கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர், ஐன்னு சொல்லலாம், இல்லை ஏன்னு சொல்லலாம். அதை டைமென்ஷன் ஆஃப் ஏன்னு போட்டிருக்கான். ஐன்னு நீ சொல்லிக்கலாம், ஏன்னு சொல்லிக்கலாம். அது ஏ இன்ட்டு டைம் என்னது? டி. அதை டைமென்ஷன், அந்த ப்ராக்கெட் போட்டிருக்கான். ப்ராக்கெட் டைமென்ஷன் ஆஃப் ஏ இன்ட்டு டி, ரைட்டா? அடுத்து மேக்னெட்டிக் இண்டெக்ஷன்னா மின் தூண்டல்னு அர்த்தம். மேக்னெட்னா மின் தூண்டல் என்ன எப்படி டிவைட் பண்ணுறான் அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை கரண்ட் இன்ட்டு லென்த், ரைட்டா? ஃபோர்ஸ் டிவைடட் பை ஃபோர்ஸ்னு என்னது? ஃபோர்ஸ் தான் நம்ம எதுக்குன்னு படிச்சிருக்கோம், ரைட்டா? ml_T-1 தானே அது ஃபோர்ஸ்னா ml_T-1, ரைட்டா? அப்போது டிவைடட் பை கரண்ட் இன்ட்டு லென்த்து. அப்போ கரண்ட்டுன்ற ஏ, கீழே டிவைடட் ஏ இருக்குது, அப்போ இன்ட்டு லென்த் இருக்குது. அப்போ மேலே என்ன இருக்குது? ml_T-1 இருக்கிறது, ரைட்டா? T-2, ரைட்டா? அப்போ T-2 இருக்குது. அப்போது கீழே என்ன இருக்குது? ஏ இருக்குது, கரண்ட்டுக்கு பதிலாக எல்லுக்கு பதிலாக எல் இருக்குது. அப்போ மேலே என்ன இருக்குது? ml_T-2 இருக்கிறது.
அதாவது என்னது ஃபோர்ஸு. அப்போ அதில் மேலே உள்ள எல்லோ கீழே உள்ள எல்லு கட் ஆயிரும். அப்போ மேலே என்ன இருக்கும், mt-2 இருக்கும். அப்போ கீழே என்ன இருக்கும், ஏ இருக்கும், ஆம்பியர். அந்த ஏ மேலே வச்சோன்னா a-1, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது விசை, ஃபோர்ஸோட கான்ஸ்டன்ட், விசை மாறிலி, கான்ஸ்டன்ட் நிலையானது என்னன்னு பார்ப்போம். அப்போ ஃபோர்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ்னு என்னது, ஃபோர்ஸ்னு mlt-2 ரைட்டா, பை டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது ஒரு டைம் தான், அது வந்து எல் ரைட்டா, mlt-2 தான் ஃபோர்ஸோடது. அப்போ டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் தூரம், அப்போ எல்லை குறிக்கும். அப்போ மேலே உள்ள எல்லும் கீழே உள்ள எல்லும் கட் ஆயிரும், மீதி mlt-2 இருக்குது ரைட்டா. அடுத்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ கிராவிடேஷனில் ஈர்ப்பு, புவியீர்ப்போட கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்ப்போம். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்றான். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர், அப்படி டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் ஸ்கொயர் ரைட்டா, டிவைடட் பை மாஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டா. ஃபோர்ஸ்னது mlt-2 ரைட்டா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போது இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா இது ஒரு L2 இருக்குது ரைட்டா, டிஸ்டன்ஸ் L, இது ஒரு L2 இருக்குது. ஏற்கனவே ml, ஃபோர்ஸ்னு ml-2, அங்கே ஒரு L இருக்குது, இங்கே ஒரு 2 L டிஸ்டன்ஸு. அப்படின்னா ml⁻3 ஆயிரும், 3 t⁻−2 அப்போ மேலே இருக்குது, ml⁻3 t⁻−2 மேலே இருக்குது, டிவைடட் பை m ஸ்கொயர், மாஸ். அப்போ அந்த m மேலே வச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும், மேலே வச்சா என்ன ஆகும், அதாவது கீழே கீழே என்ன இருக்குது, ஃபோர்ஸு L³ t-2 இருக்குல்ல. அப்போ மேலே உள்ள எம்மோ கீழே 2 m இருக்குது, மேலே ஒரு m இருக்குது, கீழே 2 m மாஸ்னால் ஒரு m கட் ஆயிரும். அப்போ கீழே இன்னொரு m இருக்கா, அந்த m மேலே வச்சுன்னா m-1. அப்போ மேலே என்ன இருக்குது, L³ இருக்கு இல்லையா, L³ அப்படியே போட்டான். அதுக்கடுத்து t-2 இருக்குல்ல, அதே அப்படியே போட்டான். சரியாச்சா? நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே வந்துடும். அடுத்து பிளாங்க் கான்ஸ்டன்ட். அப்போ பிளாங்க்ன்ற ஒரு விஞ்ஞானி, அவரோட ஒரு கான்ஸ்டன்ட் பாரு இருக்குது. அது என்னன்னு சொன்னால் எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சின்றான். எனர்ஜினா ஆற்றல் ரைட்டா, ஆற்றல் பை டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ரைட்டா. ஃப்ரீக்வன்சின்னது 1/t அர்த்தம், அதாவது t-1, ஃப்ரீக்வன்சி 1/t, அதை நீ மேலே வச்சுன்னா t-1 அர்த்தம். அப்போ எனர்ஜின்னு என்னது, ml⁻2 அர்த்தம். எனர்ஜி நம்ம எப்படி குறிப்போம், ml⁻2 குறிப்போம் ரைட்டா. நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா, ml⁻2 சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை தான் ml⁻2 ரைட்டா. அப்போது எனர்ஜி பை ஃப்ரீக்வன்சி அப்படின்றான், ml⁻2 t-1. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபேரடேஸ் கான்ஸ்டன்ட் என்னது, அவகோட்ரா கான்ஸ்டன்ட் இன்ட்டு எலிமெண்ட்ரி சார்ஜ். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட். அப்போ அவகோட்ரா கான்ஸ்டன்ட் என்னது, அவகோட்ரா நம்பர் 6.022 இன்ட்டு 10⁻3 அர்த்தம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் 6.022 இன்ட்டு 10⁻23 அப்படின்னா ஏன்னு பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு மோல் ஆஃப் கார்பன் எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ கார்பன் அவட அட்டாமிக் நம்பர் மாஸ் எவ்வளவு, 12 ரைட்டா. இப்போ ஒரு கார்பன், ஒரு மோலில் எத்தனை கார்பன் இருக்குது, இப்போ மோல்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்பன் 12 வச்சுக்கிறோமே, ஒரு கார்பன் ஆட்டம். அப்போ ஒரு மோல் கார்பன் ஆட்டத்தில் எவ்வளோ, ஒரு மோல் கார்பனில் எத்தனை ஆட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கிறது இடது சைடில், இன்னொரு சைடில் வந்து ஒரு மோல் கார்பன் ஆட்டம் இருக்கிறது. அப்போ இந்த நல்லா பார்த்துங்க, இடது கையில் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் வச்சுருக்கேன், வலது சைடில் ஒரு மோல் கார்பன் ஆட்டம் வச்சுருக்கேன். அப்போ இந்த ஒரு மோலுன்றைய இருக்கிற எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா 6.022 இன்ட்டு 10⁻23 கார்பன் ஆட்டம் இதில் இருக்குது. இதில் என் வலது கையில் உள்ள ஒரு மோல் கார்பன் ஆட்டத்தில், ஒரு மோல் கார்பன் ஆட்டம்னா இத்தனை கார்பன் ஆட்டங்கள் சேர்ந்தது தான் ஒரு மோலுன்னு அர்த்தம். ஆனால் இடது கையில் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம், ஆனால் வலது கையில் ஒரு மோல் கார்பன் ஆட்டம்ன்றான். ஒரு மோலுன்னு எத்தனை எண்ணிக்கை, 6.022 இன்ட்டு 10⁻22 இந்த எண்ணிக்கையில் உள்ள கார்பன் ஆட்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தாத்தே ஒரு மோல், அது வந்து ஒரு கிராம்னு அர்த்தம். அதுதான் அந்த 6.022 இன்ட்டு 10⁻23 அவகோட்ரா நம்பர். அவகோட்ரா நம்பர்ன்றது உனக்கு டைமென்ஷன் கிடையாது, டைமென்ஷன் லெஸ். இதுக்கு ஏதாவது யூனிட் இருக்கா, இல்லை. லென்த்தும் கிடையாது, மாசும் கிடையாது,
டைமும் கிடையாது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அப்போ எலிமெண்ட்ரி சார்ஜ் அப்படிங்கிறான். எலிமெண்ட்ரி சார்ஜ் அப்படின்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரானோட ஒரு அந்த சார்ஜ், எலக்ட்ரான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான், அதை தான் சொல்கிறான். ரைட்டா? ஒரு சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கிறது, ஒரு மோலுக்குள்ள எலக்ட்ரானோட சார்ஜ் எவ்வளவு. ரைட்டா? எலக்ட்ரான் ஒரு மோல்ன்றது 6.022 × 10⁻23 எண்ணிக்கையில் உள்ள ஒரு ஆட்டம். அவ்வளோ எண்ணிக்கையில் ஒரு ஆட்டம், ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்குதுன்னா அதில் எலக்ட்ரான் சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் எலிமெண்ட்ரி ஆர்டிகிள். இல்லை ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், அதோட சார்ஜ் தான் மின்னூட்டம் தான் சொல்கிறான். மின்னூட்டத்தை தான் எலக்ட்ரான் சார்ஜுன்னு சொல்கிறான். இப்போது ஏடி டிவைடட் பை மோல் அப்படின்றான். ஒரு மோலில் இருக்கக்கூடிய ஏன்றது என்னது, அவகோட்ரோ நம்பர், அது எண்ணிக்கை. டீன்றது என்னது, சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ரைட்டா? அப்போ ஏன்றது அவகோட்ரோ நம்பர், டீன்றது எலக்ட்ரான் அப்படி சார்ஜ். ரைட்டா? சார்ஜ் டிவைடட் பை மோல். ஒரு மோலில் எவ்வளவு, டிவைடட் பை மோல். ஒரு மோலில் இருக்கக்கூடிய அவகோட்ரோ எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் சார்ஜ். ரைட்டா? ஒரு மோலில் இருக்கக்கூடிய அவகோட்ரோ எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் சார்ஜ், அதுதான் சொல்கிறா ஏடி பை மோல். அந்த பை மோல்ன்றது மேலே வச்சோன்னா மோல் -1. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இப்போ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்னது, எனர்ஜி பை டெம்பரேச்சர். ரைட்டா? எனர்ஜி பை டெம்பரேச்சர்ன்றான். அப்போ எனர்ஜின்னு என்னது, ஆற்றல் mL⁻2 T⁻2 டிவைடட் பை டெம்பரேச்சர் K. அந்த K மேலே வச்சுன்னா -1. ரைட்டா? அதான் போட்டிருக்கான். ரைட், ஓகே, இதை படிச்சுக்கோங்க.